வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு ஐயாவுக்கு தெரியும், பிறந்த நாள், அதுக்காக விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. அது பெரியம்மா வந்துட்டாங்களே. வணக்கம்மா. ஐயா வரலீங்களா? வந்துகிட்டே இருக்காங்க, நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஓ ஹோ 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 பா பா ஹோ ஹோ. வாங்க வாங்க. கும்பிடுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. கும்பிடுறேன் ஐயா. என்ன பாத்தியா, முதலாளியோட 2 பொண்டாட்டியும் வள்ளி தெய்வான மாதிரி எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. நீ இருக்கிய. ஏன் அந்த பெரியம்மா மாதிரி என்ன ஏமாளி இருக்க சொல்றீங்களா? அதுக்கு வேற ஆளு பாருங்க. இந்த வருஷம் விளக்கு பூஜையை ஓன்னு பண்ணி போடணும். அப்படி செய்யலாங்க. சும்மா இந்த கரகாட்டம் காவடி அப்படி இப்படி வெட்டி சோழம் பண்ணக்கூடாது. ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணணும். என்ன நான் சொல்ல சொன்னா சேர்த்தாங்க. வணக்கம். ஆமாம் போடுற இந்த ஜனங்க என்னைக்கு தான் திருந்த போறாங்களோ. இங்க பாருங்க, வருஷம் நடக்க போட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது. இந்த செம்பு நிறைய சிலை இருக்கு. நீட்ட வச்ச ஆம்பளை யாரா இருந்தாலும் இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த பரிசை எடுத்துக்கலாம். ஓடு ஓடு, புடிச்சுக்க, கடிச்சுக்க. சைக்கிறதுக்கு இந்த
நல்ல தெரு பசங்களா மாடு மேய்க்க போங்க, ஆண்டி தெரு பசங்களா ஆடு மேய்க்க போங்க, சால தெரு பசங்களா சாணி பொறுக்க போங்க, நடு தெரு பசங்களா நாட்டு பறிக்க போங்க. போங்க. பயாஸ்கோப், உன் பயாஸ்கோப்ப பார்க்கலாமா? என்னையா டேய், என்ன பயாஸ்கோப் அங்க காட்ட சொல்ற? பயாஸ்கோப் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன் பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கெல்லாம் பயாஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானாடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாதுன்னு ஊர் இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. டேய் ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு. அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புத்திமதி சொல்ல வேணாம். பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வச்சுக்கிறேன். ராசாத்தி, ராசாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்டம் ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ உன்னதான் சொல்றேன், உட்காந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிலோமீட்டர் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்கேயும் படுத்து தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டர், கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் பொண்ணு நிக்க வச்சுட்டு இருக்கிறேன், நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா? சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.25 ரூபா இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் இந்த 1.25 ரூபா? சரி வேணாம்னா கொடுத்துரு. நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவன்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கிறேன். 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, என்னையா சமாச்சாரம்? இந்த வருஷம் கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிற விஷயமா? என்ன குத்தகை விஷயமா? வருஷம் ஐயா தான் வெள்ளாம பண்றாரு, அப்புறம் என்னையா? இந்த வருஷம் நம்ம மாணிக்கம் போட்டியா? அப்படி நினைக்காதீங்க ஐயா, அது கோவில் சொத்து தானே, அதை அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லைங்களா? பிரச்சனை இல்லாம பொதுவுல தெருவுல சீட்டு போட்டு பாத்துருவோமே. போட்டின்னு வந்த அப்புறம் பாத்திர வேண்டியதுதான். எழுதிட்டு வாயா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. என்ன இதெல்லாம்? சந்தைக்கு போனேங்க, அங்க போட்டி நடந்துச்சு, அதுல நான் ஜெயிச்சேங்க. ரொம்ப சந்தோஷம் தானங்க. ஊர்க்காரன் இது வரைக்கும் உள்ள பார்த்த விதமே வேற. இனிமே தான் அவன் பேரு கொடிகட்டி பறக்க போகுது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. போடு. எழுதுங்களா? ஐயா உங்க பேர் தான் வந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்க முன்னாடியே சீட்டு எடுத்தேன். எடுத்தது என் முன்னாடி தாங்க, ஆனா எழுதினது ஐயா மேலே சந்தேகப்படுறியா? எங்க ஐயா சந்தேகப்பட்ட ஒண்ணு அடிக்காதீங்க. வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. இந்த கூடிய என்னடா இதெல்லாம்? என்ன மாதிரி அவன் இஷ்டத்துக்கு ஐயா பத்தி ஏதோ பேசி போறான், சும்மா பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? ஐயாவோட உப்பத்தில் வளர்ந்த உடம்பு மாதிரி. அதுக்காக அவர் தலையை சீவ போறியா? யோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல, இடத்து காலி பண்ணுங்க. போங்க போங்க போங்க. இங்க வாங்க. நீ எதுக்கு ஆத்திரப்படுற? நீ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சும்மா சொல்லாங்க. பொறுத்தா பூமி ஆழ்வார், பொங்கினார் காடாடுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்க.
முதலாளி. முதலாளி அடிச்சு கொலை பண்ணிருப்பேன். எப்படி கேட்டுட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியும்? உங்க நேர்மையே சந்தேகப்படுறாயா? எது நேர்மை எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேல ஒருத்தர் இருக்காண்டா. ஏண்டா ரங்கா, அவர் உன்னோட வயசுல எவ்வளவு பெரியவர். இந்த மாதிரி கை நீட்டு அடிக்கலாமா? நீ உனக்கு எதுக்கு ஊர் வம்பலாம்? இரு, ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாத்தா நீ ஒழுங்கா வழிக்கு வருவ. இத பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணாம். ஏனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா அப்புறம் உங்க கையால சாப்பிட பாக்கி எனக்கு கிடைக்குமா? இப்ப இப்படித்தான் அம்மா எல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா வச்சிருந்த பாசம் எல்லாம் சும்மா சொல்லுவீங்க. அந்த வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமான் என்னாச்சு? காலையில எடுத்து வச்சாச்சு. நீ சாப்பிடு போடு. அவனுக்கு தயிர் எல்லாம் போட்டு உடம்பு தேர்த்தி விடு. அவன் போட்டியெல்லாம் கலந்து சொம்பளே காசு கொண்டு வர்றான். நீ சாப்பிடு கண்ணு. நீ சாப்பிடுறங்க. சீக்கிரமா சாப்பிட்டு முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீட்டுல கொடுத்துட்டு வா. இப்ப அதான் முக்கியமான வேலையா? இத பாருங்கம்மா, உங்களுக்கு சமமான அந்தஸ்தோட ஐயா இன்னொரு பொம்பளையோட வர்றது என்னால சகிச்சுக்க முடியாது. நீ ஏண்டா சலிச்சுக்கிற? அதை பத்தி கவலைப்பட வேண்டியவனா? நானே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டின தாலியை பங்கு போடுறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா பறிப்பு விடாம இருந்தா சரி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க தாலிக்கு ஒரு ஆபத்து வராது. இது சத்தியம். பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கு பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதாம் ஐஸ் சாப்பிட்ற ஐஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பார்க்காதீங்க, நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா? இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானு இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவருங்க பெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சாரி நாயே. என்னடா பண்ணுவேன்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் ஏதோ ஒண்ணு. நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தை கத்துட்டேன். யோ ஐஸ்காரே, ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போயேன். ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸை விற்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில் படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன பிள்ளைல என்கிட்ட ஐஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவில் படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தா யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது, பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க.